வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம STR49 பற்றி இப்போ வெற்றிமாறன் நிறையா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இன்டர்வியூவில் இந்த படத்தை பற்றி என்ன ஹைலைட்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம STR49 வந்து நம்மளோட வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சிலம்பரசன் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ண போகிறாங்க. நம்ம தானு அவர்கள் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வெற்றிமாறன் அவர்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து வடசென்னையோட யூனிவர்ஸ்குள்ளே வரப்போகுது. அதனால இந்த படம் வந்து வடசென்னை 2ஆவோ அல்லது ராஜன் நாயராவோ இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதில் இருக்க கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் உள்ள வரப்போகிறதா சொல்லியிருக்காரு. குறிப்பாக இது வந்து தனுஷ்ட வந்து அவர் ரைட்ஸையும் வந்து வாங்கிட்டதா சொல்லியிருக்காரு. இந்த ரைட்ஸ்க்கு நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு காசு கூட வாங்கவே இல்லையா. நீங்கள் எடுங்கன்னு ஐடியா சொன்னோன்னே எடுங்கன்னு சொல்லி அவர் வந்து தனுஷ் அவர்கள் அக்ரிமெண்ட் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம தனுஷ்க்கும் நம்ம சிம்புவுக்கும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதா அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே அவங்களோட ஸ்பேஸை வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க, நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அவங்கவுங்க ஸ்பேஸை கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த படம் வந்து நம்மளோட யூனிவர்ஸ்குள்ளே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி இது வந்து வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே வரப்போகுது. வடசென்னை கதைக்களத்தில் இந்த அதே டைம் ஜானரில் இந்த பக்கம் ஒரு கதைக்களம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கதைக்களத்துலேயும் வந்து அந்த பெரிய ஆளாக இருக்க நம்ம குணாவோட கேரக்டரும் அதே மாதிரி செந்தில் கேரக்டர் இவங்கெல்லாம் வந்து வரப்போகிறாங்க. குறிப்பாக நடு மையமாக இருக்கிறது வந்து நம்ம ராஜனோட கேரக்டராக இருக்க போது. இந்த 2 டாட்டையும் இணைக்கிற பாயிண்ட் வந்து ராஜனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து நம்ம சிலம்பரசனுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு வடசென்னைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேறு லெவல் படமாக இந்த படம் இருக்குன்றத வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ பீக்காக வந்து போயிருக்கு. குறிப்பாக வந்து இந்த படத்தை வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா அடுத்து இந்த யூனிவர்ஸ்குள்ளே நிறையா படம் வந்து வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வடசென்னைக்கு அப்புறம் வந்து அவர் வந்து வடசென்னை 2 வந்து எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருந்தது. எல்லா ஆடியோ லான்ச்லையும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வெற்றிமாறனை பார்த்தாலே வந்து வடசென்னை 2 எப்போ எடுப்பீங்கன்றது தான் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த வடசென்னையை ஒரு யூனிவர்ஸாக மாற்றிருக்காரு. அதனால் இதுக்கப்புறம் வந்து வடசென்னை 2ஆகவும் ராஜன் வயராவாகவும் அவர் வந்து அடுத்தடுத்த பாட்டாக வந்து எடுக்க போகிறதா தெரியுது. குறிப்பாக வந்து நம்ம தனுஷ் வாசஸ் சிலம்பரசனோட கிளாஸும் இருக்க போகிறதா தெரியுது. அவங்களோட கிளாஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட இம்பேக்ட் அப்புறம் தான் தெரியும். குறிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம சிலம்பரசன் கரியரில் ஒரு வேறு லெவல் படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு என்னென்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக STR49க்கு உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.